ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு அதை படிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, சூர்யாவுக்கு ஒரு ஆலோசனை தேவைன்றது அவர் முடிவு பண்ணி அதை வெளியிலேருந்து ஒரு மனிதராக இருக்கணும்னு நினச்சி கூட இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லாமல் வெளியிலேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து வச்சிருக்காருன்றது எனக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது. அங்கே தான் இன்னொரு தொக்கு அந்த செய்தியில் வச்சாங்க. அப்படி கொண்டுட்டு வர்றவர் யார் அப்படின்னா, ஏற்கனவே சல்மான் கானுக்கு வந்துட்டு இதே மாதிரியான ஆலோசனை சொல்லி சல்மான் கானோட கெரியர் எல்லாமே இடிக்குது. அந்த இடம் தாங்க இடிக்குது. சல்மான் கானோட கெரியர் வந்துட்டு கீழே விழுகும் போது ஒருத்தர் தூக்கி நிப்பாட்டி இருக்கிறாரு. அவர் யாரோ ஒருத்தர் அவரை வந்துட்டு சூர்யா அவர்கள் ஆஃபர் பண்ணி நீங்கள் எங்களோட வந்துட்டு ஒர்க் பண்ணுங்க, எனக்கு கைட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மையான தகவல் அப்படின்னு தெரியல. ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்து உண்மையிலேயே அந்த மனிதரை கூப்பிட்டு வந்து சூர்யாவோட கெரியரை மேம்படணும் சூர்யா நடிச்சிருந்தாலும் வைங்களேன், மீண்டும் ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழையை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம மண், நம்ம தமிழ் சார்ந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதை வெளியிலேருந்து வர்ற யாராலையும் கணிக்கவும் முடியாது. ஏன் இங்கே படம் ஓடுதுன்னு சொல்லவே முடியாது. இப்போது ரஜினி அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, திலீப் குமாருக்கு ஆச்சரியம், சிரஞ்சீவிக்கு ஆச்சரியம், கமல்ஹாசன் இருக்கிற ஊரில் வந்து ரஜினி எப்படி பிழைக்கிறாரு, ரஜினி எப்படி ஹிட்டு கொடுக்குறாருன்னு. அதுதான் நம்ம மக்களினுடைய ஸ்டைலு. நம்ம மக்கள் யாரை தூக்கி வைக்கிறாங்கன்னு புரியவே புரியாது. ஆனால் அதை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது நம்ம மண் சார்ந்த யாராவது ஒரு ஆளாக இருக்கணும். அவர் வந்துட்டு கலை நிலவரம் புரிஞ்சு யாரா வேணா இருக்கலாம். யாரை வேணா இருக்கலாம்.